வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். தென் மாவட்டங்களில் மே 1ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் மார்ச் மாதத்தில் இருந்தே வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது. குறிப்பாக அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் உச்சத்தை எட்டியுள்ளது. காலை முதல் மாலை வரை கடும் வெயில் இருக்கிறது. தினசரி 95 டிகிரி விகிதம் வரை வெயில் கொளுத்தி எடுத்து வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் மக்கள் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. தமிழகத்தில் மே 1ஆம் தேதி முதல் ஒரு சில இடங்களில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கடும் வெயிலும், மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை விட்டு விட்டு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் புறநகர் பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை கடந்துள்ளது. இதை குறித்து சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழ்நாடு மக்கள் கவனிக்க வேண்டும். மே 1, 2 ஆகிய முதல் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை நேரடி வெயிலில் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை குறித்து தமிழகத்தில் ஏப்ரல் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழையும், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும். ஏப்ரல் 30ஆம் தேதி கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை, கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டது. இதை குறித்து மே 1ஆம் தேதி நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை, கனமழையும், இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதை குறித்து மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.